இந்த வீடியோவில் ஒரு இந்தியரிடம் நீங்கள் ஒருபோதும் கேட்கக்கூடாத கேள்விகளைக் காண்போம். இவை எனது சொந்த பரிந்துரைகள் மற்றும் இது தனிநபர்கள் விருப்பத்திற்கு உட்பட்டது. ரிலீஜியன். இந்திய மக்கள் அதிக மதத்தவர்கள். இந்தியாவில் 5 முக்கிய மதங்கள் பின்பற்றப்படுகின்றன. யாராவது தங்கள் மத நம்பிக்கைகளை புண்படுத்தும்போது மக்கள் பெரும்பாலும் கோபப்படுவார்கள். மேலும் 2011ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 33,000 பேர் ஏத்திஸ்டுகள் என்று கூறப்படுகிறது. அதாவது 0.033 விழுக்காடு மக்கள் கடவுளை நம்பாதவர்கள். மீதமுள்ள மக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுகிறார்கள். அடுத்த முறை ஒரு இந்தியரிடம் இதுபோன்ற கேள்விகளைக் கேட்பதற்கு முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். கஸ்டம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ். நாம் அனைவரும் அறிந்தபடி இந்தியாவில் வளமிகுந்த மற்றும் பழைய பாரம்பரிய மதிப்புகள் உள்ளன. இந்த நவீன உலகில் கூட மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சில பழைய பாரம்பரிய விழுமியங்களை பின்பற்றுகிறார்கள் என்றும் பெரும்பாலும் இவை அனைத்தும் அன்றாட வாழ்க்கையில் பொதிந்துள்ளன என்றும் நம்பப்படுகிறது. கோயில்களிலும் கடவுளுக்குச் செய்த சேவைகளிலும் சடங்குகள் பின்படுகின்றன. எனவே ஒரு இந்தியரிடம் ஆன்மீக நம்பிக்கைகளை ஒருபோதும் கேள்வி கேட்க வேண்டாம். காஸ்டைசம். உலகின் கீழ் வர்க்கத்தவர்கள் மீது உயர் வர்க்கத்தவர்கள் அடக்குவது எப்போதும் உண்டு. கிராமங்களில் பெருநகரத்திலும் சாதி முறையிலும் வர்க்க அமைப்பைக் காண்கிறோம். வெவ்வேறு வாழ்க்கையை பேசும் வெவ்வேறு மொழிகளை பேசும் மக்கள் தொகையின் பரவலான பன்முகத்தன்மை இந்தியாவில் உள்ளது. ஆனால் அவை சாதி அமைப்பின் அடிப்படையில் பெருமளவில் பிரிக்கப்பட்டுள்ளன. இது முக்கியமாக மாநிலத்தின் கிராமப்புறங்களில் பின்பற்றப்பட்டாலும் மக்கள் தங்கள் வாழ்வில் சாதியைப் பற்றி அதிக உணர்திறன் கொண்டவர்கள். இது அவர்களின் வாழ்க்கையில் அவர்களை பாதிக்கலாம் அல்லது புண்படுத்தலாம். அடுத்த முறை ஒரு இந்தியரிடம் இதுபோன்ற கேள்விகளைக் கேட்பதற்கு முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். பொலிடிக்ஸ். இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு நாடு. அங்கு மக்கள் தங்கள் தலைவர்களைத் தேர்ந்தெடுக்கும் உரிமையைப் பெறுகிறார்கள். அரசியல் கட்சியின் பெரும்பகுதி மக்களின் மத பின்பற்றுதல் மற்றும் சாதி வாக்குகள் மற்றும் ஏழை மனிதனின் வாழ்க்கையைப் பயன்படுத்துகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியின் சித்தாந்தங்களும் தான் மக்களை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் இணைக்க வைக்கின்றன. நிலத்தின் சட்டத்தை பாதிக்கும் எந்தவொரு விஷயத்தையும் கேள்வி கேட்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்த முறை ஒரு இந்தியரிடம் இதுபோன்ற கேள்விகளைக் கேட்பதற்கு முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். மூவி ஸ்டார்ஸ். இது வேடிக்கையானதாகத் தோன்றினாலும் இந்திய மக்கள் எப்போதும் ஒரு திரைப்பட நட்சத்திரத்தை தங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை ஹீரோக்களை விட பெரியவர்களாகப் பின்தொடர்ந்தனர். பாலிவுட், கோலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட் போன்றவையாக இருந்தாலும் ரசிகர்கள் அப்படியே இருக்கிறார்கள். பெரும்பாலான அரசியல் தலைவர்களும் திரைப்படத் துறையிலிருந்து உருவாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரசிகர் போர்களிலும் ஒருவரைக் கொல்ல முயற்சித்த சம்பவங்கள் பல உள்ளன. ரசிகர் போருக்கு வழிவகுக்கும் உரையாடலைத் தவிர்ப்பது நல்லது. ஒரு இந்தியரிடம் இதுபோன்ற கேள்விகளைக் கேட்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். கம்யூனல் வயலன்ஸ். இது பெரும்பாலும் இந்தியாவில் 2 மத குழுக்களுக்கு இடையே நிகழ்கிறது. மத சமூகங்கள் குறிப்பாக இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையிலான வகுப்புவாத மோதல்கள் சுதந்திர இந்தியாவில் தொடர்ச்சியான நிகழ்வாக இருந்தன. இது பெரும்பாலும் நாட்டில் கடுமையான இனங்களுக்கு இடையிலான வன்முறைகளுக்கு வழிவகுக்கிறது. அண்மையில் 2020 டெல்லி கலவரம். இந்து கும்பல்கள் முஸ்லிம்களைத் தாக்கியதால் வடகிழக்கு டெல்லியில் பலவிதமான இரத்தக்களரி, சொத்து அழிவு மற்றும் கலவரத்தை ஏற்படுத்தியது. கலவரத்தில் மொத்தம் 53 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 2 பங்கு முஸ்லிம்கள் பலமுறை அடித்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். எனவே இந்தியாவில் ஒரு இனவாத வன்முறைக்கு வழிவகுக்கும் ஒரு கேள்வியை ஒருபோதும் கேட்க வேண்டாம். செக்ஸ் செலெக்ஷன் இன் இந்தியா. இது இந்தியாவில் பரவலாக பேசப்படும் தலைப்பு அல்ல. மக்கள் கொஞ்சம் உணர்திறன் உடையவர்கள் மற்றும் பாலினத்தைத் தேர்ந்தெடுப்பதில் இது ஒரு தடை என்று கருதுகின்றனர். பெரும்பாலும் மக்கள் தங்கள் உண்மையான உயிரியல் உடலை உலகுக்குக் காட்டக்கூடாது என்பதற்காக தங்கள் அடையாளத்தை மறைக்கிறார்கள். மேலும் சமுதாயத்தில் இருந்து அவர்களை மக்கள் தொகையில் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஃபுட் கல்ச்சர். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அங்கு மக்கள் தங்கள் சொந்த மத பழக்கவழக்கங்களையும் மரபுகளையும் பின்பற்றுகிறார்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 விழுக்காடு மக்கள் சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் மீதமுள்ள மக்கள் இறைச்சி சாப்பிடுபவர்கள். பல இந்திய மாநிலங்களில் மாடுகளை கொல்வது ஏற்கனவே சட்டவிரோதமானது. இது எப்போதும் இந்தியாவில் மாட்டிறைச்சி சாப்பிடுவது என்பது விவாதத்திற்குரிய விடயமாகும். இது மக்களின் பழக்கவழக்கங்களை பாதிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு பாரம்பரிய வகை மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்ட உலகின் பழமையான நாகரிகங்களில் இந்தியாவும் ஒன்றாகும்.
இது சுதந்திரத்தை கடந்த 65 ஆண்டுகளில் அனைத்து வகையான சமூக பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைந்துள்ளது. இந்தியாவில் நீங்கள் கோடைக்காலம், குளிர்காலம், மழைக்காலம் மற்றும் வசந்த காலம் என ஒரு வருடத்தில் 4 பருவங்கள் ஒரே நிலத்தில் மலைகள், நிலப்பரப்புகள், பீடபூமிகள், பாலைவனம், காடு, மலைகள், வனவிலங்கு மற்றும் பலவற்றை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்தியாவில் உள்ள பல வகையான உணவுகளும் இனிப்புகளும் நீங்கள் அனுபவிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை, வெவ்வேறு மதங்களைப் பின்பற்றுவோர், வெவ்வேறு மொழிகளைப் பேசுபவர்கள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகளைப் பின்பற்றுபவர்கள் இன்னும் அவர்களிடையே ஒரு சகோதரத்துவ உறவைப் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரி போன்றது, இங்கு நீங்கள் வாழ்க்கையின் உண்மையான இன்பத்தை அனுபவிப்பீர்கள். இதுவே உங்களின் இந்தியா.